அந்த இயற்கை விவசாயத்தில் விளைந்த அந்த கொய்யா பழத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அதை சந்தைப்படுத்தி வெளிநாட்டுல வித்தா நல்ல காசு. இங்க அதுதானே தோட்டக்கலை பயிர்கள் தானே அதிகமா, இந்த பண பயிர் தான் அதிகமா இந்த பகுதியில் பயிரிடுறாங்க. அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இததான் நம்ம உங்க அண்ணன் அன்புமணி இருக்காருல்ல, தெரியும் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு எத்தனையோ மீட்டிங் போட்டாரு, எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாரு, எத்தனையோ அறிக்கை கொடுத்துட்டாரு. ஆனா அவர் 35 வயசுல அமைச்சரானார்ல, அமைச்சராகும் போது அவருக்கு வயசு சின்ன வயசு, 35 வயசு. டெல்லியில 2004 இருந்து 2009 அவரு சுகாதாரத்துறை அமைச்சராகும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டம்னா உணவு பாதுகாப்பு சட்டம். உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா FSSAI, ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி ஆக்ட் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம். அப்படின்னா எந்த உணவை நீங்க வாயில போட்டாலும் அது தரமான மருந்து கலப்படம் இல்லாத நல்ல உணவாக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை போடுறார். போட்டு எந்த பாக்கெட், இப்ப நீங்க பால் பாக்கெட் வாங்கினாலும் சரி, இல்ல அரிசி பாக்கெட் வாங்கினாலும் சரி, இல்ல பருப்பு பாக்கெட் வாங்கினாலும் சரி, பிஸ்கெட் வாங்கினாலும் சரி, நீங்க நொறுக்கு தீனின்னு பசங்க எல்லாம் சாப்பிடல, சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், எது வாங்கினாலும் அதுல எத்தனை எவ்வளவு எண்ணெய் இருக்கு, அதுல எவ்வளவு சர்க்கரை இருக்கு, அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு மத்த கெமிக்கல்லாம் கலந்து இருக்குதுன்னு தர சான்றிதழ் வாங்கணும். அதிகமான கெமிக்கல் இருந்தா அதை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு அதுக்கு அனுமதி தரமாட்டாங்க. ஓரளவுக்காவது அது நல்லபடியா இருக்கணும். ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிடுறது. நம்ம குழந்தைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கொடுப்போமாமா? நல்ல சாப்பாடு தானே கொடுப்போம், விஷம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதேதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்ற பொருள்ல எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது, எல்லாமே தரமான பொருட்களா இருக்கணும்ன்ற அந்த சட்டத்தை கொண்டு வராரு. எதுக்கு? நம்முடைய குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்துக்கு தான்.